அது தோற்றம் என்ற பொருளை தந்தது. இப்ப இந்த பாட்டு என்ன சொல்லுது? மாயை தன்னை உதறி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, உலகம், உடம்பு, கரணம், நுகர் பொருள் இவற்றில் இருக்கின்ற பற்றுகளை உதறுதல். நமக்கு உடம்பு மீது ஒரு பற்று இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? எனக்கு இன்னென்ன மாதிரி வசதிகள் இருந்தால் தான் நாங்கள் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். வண்டியில் ஏறி உட்காந்தா ஃபர்ஸ்ட் சீட் கொடுப்பியா? இல்லை கடைசி சீட் நான் வரல. ஏன்? எனக்கு முன்னாடி உட்காந்தா தான் வர முடியும். அப்படியே வந்தா ஃபேன் இருக்குமா? இருக்குது. டிஃபன் வாங்கி தருவியா? வாங்கி தருவேன். டீ வாங்கி தருவியா? வாங்கி தருவேன். நான் கண்டிஷன் போட்டால் தான் அவங்க கூட வருவேன்போ. ஏன்? நான் என்ன நீ கூப்பிட்றதுனால. அப்போ நான் எனக்கு இப்படி இருந்தால் வரும். இதெல்லாம் நமக்கான வசதிகளை வைத்து கொண்டு தீர்மானிப்பது. அது மாதிரி உடம்பின் மீது கொன்ற பற்றின் காரணமாக நாம் எல்லாருக்கும் நீங்கள் நல்லா ஆழமாக சிந்திச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உண்மையான மாறுபாடு இல்லாத கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய மாளிகை வேணாலும் நீங்கள் கட்டி வச்சிருக்கலாம். ஆனால் தூங்குறதுக்கு என்ன இடம் வேணும்? தூங்குனா அசையாம தூங்குனா 3 காரு போதும். இல்லை நான் கொஞ்சம் உருண்டு பிறண்டு தூங்குவேன்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் சேர்த்தி தான் வச்சுக்குங்களேன், அவ்வளோதாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மாளிகை கட்டி வச்சு ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறோம். அந்த ஊர்லேயே நம்ம வீடு தான் பெரிய வீடு, 4 பெட்ரூம் கட்டி வச்சிருக்கு. திங்கக்கிழமை இந்த ரூமு, செவ்வாய்க்கிழமை அந்த ரூம், புதன்கிழமை. ஏன் கட்டி சும்மா இருக்கக்கூடாது இல்லைங்க? நம்ம போய் உருண்டு பிறந்த பிறவோம். படுத்தூங்குறதுக்கு ஒரு ரூமு, துண்டை விரிச்சு போட்டால் படுத்தூங்க போகிறோம், வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், இந்த வாழ்க்கையில் நம்ம உறங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும், உண்ணுவதற்கு ஒரு உணவு வேண்டும், உடுத்துவதற்கு உடை வேண்டும். இதை நீங்கள் எவ்வளவு காஸ்ட்லியாக வேணாலும் வச்சுக்கலாம், குறைந்தபட்ச அளவு வைத்து கொள்ளலாம். இதில் உடம்பு மீது பற்றை வைக்கும் பொழுது ஒன்னொன்னு காஸ்ட்லியாகவே அமையும். ஏன்? எனக்கானது 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 அப்படின்னு அது கொஞ்சம் கூடுதலாக காணும். எனக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குல்ல, அப்படின்னு நான் ஒரு பிராண்டை ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த பிராண்டில் தான் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு மொத்தமாக இதெல்லாம் உடம்பின் மீது கொள்கிற பற்றுதல்னு பேர். இப்போ இந்த தரிசனம் எது? முன்ன சொன்ன ஊனக்கூத்து, இந்த கூத்துக்கு பேர் ஞான கூத்துன்னு பேர். இந்த தரிசனம் எப்போ நமக்கு நிகழும் அப்படின்னு கேட்டால், உடம்பின் மீது இருக்கிற பற்றை எப்போது விடுகிறாயோ அப்போது நிகழும். நடராசர் அங்கேதான் இருப்பாரு, நம்ம போய் பார்க்கலாம். ஆனா அந்த தரிசனம் நம்ம அறிவுக்குள்ள எப்ப நிகழும் கேட்டா, மாயை தன்னை உதறி. அப்போ உடம்பு, உலகம், நுகர்பொருள் என்று சொல்லக்கூடிய மீது இருக்கிற பற்றுகளை விட்டுவிட்டால் காட்சி நிகழும். பசி சாப்பிடணும்.